வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. போன வீடியோவோட தொடர்ச்சிங்க. வேஷம் போட்டு போனாங்க. அதில் என்னங்க உங்களுக்கு அதிசயம்? அதில் என்ன ஒரு பெரிய அதிசயமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அதாவதுங்க, வேஷம் போட்டால் நான் இதுவரையிலும் நோட் பண்ணியிருக்கேன், கழுத்தில் ஒரு பூ மாலையாவது இருக்கும், ஒரு எலுமிச்சம்பழம் மாலையாவது இருக்கும். அவங்க கழுத்தில் ஏதாவது ஒரு நகைகள் போட்டுட்டு தான் இருப்பாங்க, வளையல் முதற்கொண்டு ஏதாவது போட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நான் பார்த்த உருவம் எப்படி இருந்ததுனாங்க, அது அவ்வளோ ஒரு நீட்டு முடி. அதாவது இந்த தொடை இருக்குது பார்த்தீங்களா, இடுப்புக்கு கீழே போகுது, அவ்வளோ நீட்டு முடி. அதாவது அந்த முடி கூட ஈவனாக இல்லை, அப்படியே ஒரு மாதிரி, அதாவது ஒரு மாதிரி அதை நான் இப்படி திரும்பி போகிற வரைக்கும் நான் பார்த்தேன். அந்த உருவமும் என்னை சைடு கண்ணால் இப்படி பார்த்துக்கிட்டே போகுது பேசிக்கிட்டு. அந்த கண்ணு ரெட்டு, அந்த அந்த பொட்டு வந்து அப்படி ஒரு அகலமான ரெட் கலர் பொட்டு, முகமும் ரெட் கலரில் தாங்க இருக்குது. அது வந்து அந்த பொட்டு ஆனால் தனியாக தெரியுது. அந்த சூளம் வந்து அவ்வளோ ஹைட் வெயிட்டுமா, அந்த அந்த உருவமே ஹைட் ஆகுது, அதை விட ஹைட் ஆகுது அந்த சூளம். அப்படியே என்ன சொல்லுது, இப்போது மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா சுடுகாட்டில் கோயில் கொண்டு சாம்பலில் படுத்து இருக்குது, அந்த அம்மா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு நகையும் எந்த ஒரு பூ அலங்காரம் எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளாக அந்த அம்மா எழுந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுங்க. இன்னுமே நான் எத்தனை பேர் வேஷம் போட்டு அந்த மலையனூரில் போனால் கூட அந்த மாதிரி இருக்குதுக்கா, நம்ம அன்றைக்கி பார்த்தோமே அவங்கள மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிப்பேன் நான். ஏன்னா எல்லாருமே அப்படியே என்ன செயற்கையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த அம்மா இயற்கையாக அப்படி நடந்து போன மாதிரி இருந்தது எனக்கு. வாயடிச்சு நிற்பாங்க தெரியுங்களா. ஒரு ஃபோட்டோ ஃபோனுங்க என் கை பேக்கில் இருந்தது, எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், இல்லை ஒரு வீடியோ ஏதாவது ஒன்று எடுத்துருக்கலாம் நான். ஆனால் நான் எதுவுமே மைண்ட் வந்து யோசிக்கல, எனக்கு அப்படியே நிற்கிறேன் ஸ்டன் ஆகி. அந்த உருவம் வந்து பேசிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது, அவங்க என்னை சைடில் இப்படி பார்த்துக்கிட்டும் போகிறாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அது எனக்கு ஒரு அனுபவம். ஃபஸ்ட்டு முறை நான் கோயிலுக்கு போனேன், அப்போ நடந்த அனுபவம் அது. அதோடு வந்து நாங்கள் ஊஞ்சலுக்காக நானும் என் தங்கச்சி வந்து ஒரு பெட்ஷீட் கொண்டு போயிருந்தோம். அங்கே பெட்ஷீட் போட்டு உக்காஞ்சிட்டு இருந்தோம். ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் போய் உட்காந்துட்டோம். நைட்டு அம்மா வர்றதுக்கு 11 கிட்ட ஆகும். அங்கே நிறைய பொருள்கள்லாம் விற்பாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அப்போ ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி ரெட் கலர் முகம் போட்ட வேஷம் போட்டு போச்சு. அவங்க காசு வசூல் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஆனாலும் அந்த உருவம், அந்த முகத்தை பார்த்தோன்னே அந்த அம்மா பின்னாடியே நான் போயிட்டேங்க. அக்கா அக்கா ஒரு ஃபோட்டோக்கா அப்படின்ட்டு. அந்த உருவம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கூட போடல. எனக்கு என்னமோ அந்த ரெட் கலர் முகத்தை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு. இப்போ வரையிலுமே எனக்கு அந்த முகம், ரெட்டு முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி எனக்கு அந்த அம்மாவை பார்க்குற ஃபீல் தான் வரும்.